திருமதி ரியா அவங்க வீட்டுல 2வது மாடி 8ஆம் நம்பர் வீடு. நிறைய மனுஷமான விஷயங்கள் நடக்கிறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. 3 மணிக்கு மறுபடியும் 3 AM என்ன நடந்துச்சு சொல்லுங்க. 3 மணி ஆகும் போது அதான் ஆக்சுவலா கடைசி இன்சிடென்ட் சொல்லலாம். அது வந்து எனக்கு தான் கன்னர் பண்ணிச்சு. அப்போ வந்து நான் வந்து பீரியட் டைம்ல நான் கொஞ்சம் ஜாகிரவா இருக்கணும்ல. அப்போ நான் சரியான தூக்கம், எனக்கு செம்ம தூக்கம். மணி 3 ஆகும் போது நான் பார்த்து எனக்கு தெரிஞ்சு 3 மணிக்கு மேல கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்குமே பயத்திலே நான் படுத்துட்டேன். உத்திராட்ச மாலை எதுவுமே என்னால போட முடியல, சாமி கிட்ட எதுவுமே என்னால போக முடியல அந்த டைம். ஆனா அது முன்னுக்கு நான் உத்திராட்ச மாலை போட்டுதான் படுப்பேன் பயத்துல. சோ அந்த நான் கண்ணை மூடி படுத்ததுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு. சரியான துக்கான நான் நல்லா 10 மணி 3 ஆக போகுதுன்னு என்ன நடந்துச்சு எனக்கு தெரியல. எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நான் கண்ணை மூடி படுத்தப்போ கால் உள்ளாங்கால் வந்து கூசுனுச்சு. அந்த ஃபர்ஸ்ட் விரல் இருக்கும்ல கால்ல, அது வந்து கூசுனுச்சு. என்னமோ கால்ல இருந்து மேல அப்படியே கூசிட்டு ஏறினுச்சு, முட்டி வரைக்கும் ஏறினுச்சு. எனக்கு வந்து ஒரு வெளிச்சம் மாதிரி வந்துச்சு. இருட்டா இருந்த இதுல வந்து என் கண்ணுல வந்து நல்ல ஒரு வெளிச்சம் அடிச்சா எப்படி பிரைட்டா இருக்குமோ அந்த பிரைட்னஸ் வந்துச்சு. என் கால்ல இருந்து முட்டி கால் வரைக்கும் ஒரு மாதிரி கூசிட்டு மேல ஏறினுச்சு. எனக்கு வந்து அந்த டைம் எப்படி இருந்துச்சுன்னா, கத்தணும்னு தோணுச்சு. ஆனா என்னால கத்த முடியல, என்னால கண்ணும் திறக்க முடியல, யாரையும் கூப்பிடுற மாதிரி இருந்துச்சு. நான் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ண என்னால ஒண்ணுமே செய்ய முடியல. அப்புறம் ஒரு கட்டம் ஒரு போஸ் ரொம்ப வந்து கண்ணு லேசா திறந்தப்ப எங்க அண்ணன் பக்கத்துல படுத்துருந்த மாதிரி இருந்துச்சு. சரி எப்படாச்சும் திரும்பி நம்ம ஃபைட் பண்ணி அண்ணனை எழுப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து திரும்பி எங்க அண்ணனை வந்து எழுப்பின மாதிரிதான் எனக்கு இருந்துச்சு. டக்குன்னு என்ன கண்ணை முடிச்சு பாக்குறேன், எங்க அண்ணன் என் கையை பிடிச்சிட்டு என்னாச்சு யான்னு என்ன பார்த்து கேக்குறாங்க. நான் கேட்டேன் ஏன் என்னாச்சுன்னு தெரியல, எதுவும் வந்து அட்டாக் பண்ற மாதிரி இருந்துச்சு, என்ன கத்த சொன்னிச்சு, என்னால கத்த முடியல, எனக்கு அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு. அப்புறம் சரி ஒண்ணு இல்ல சொல்லிட்டு ஒரு வந்து எனக்கு சாம்பல் திருநூறு எல்லாம் போட்டு என்ன கொஞ்ச நேரம் உட்கார வச்சாங்க. ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்லிட்டு அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு என்ன சொன்னாங்க, எனக்கு வந்து அண்ணனை எழுப்பின மாதிரி தான் இருந்துச்சு. அந்த எப்படியாச்சும் ஃபைட் பண்ணி அண்ணனை எழுப்பிடலான்னு. ஆனா பக்கத்துல எங்க அண்ணனுக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, நான் என்ன பண்ணேன்னா எங்க அண்ணனை போட்டு பொறாண்டிக்கிட்டு இருக்க இது போட்டு அப்படியே எங்க அண்ணனை போட்டு பொறான்றன்னு சொன்னாங்க. திருப்பி எங்க அண்ணனை போட்டு பொறந்தா முயற்சியில இறங்கி இருக்கீங்க நீங்க. ஆமா, ஆனா எனக்கு வந்து எங்க அண்ணன் எப்படியாச்சும் எழுப்பிடணும், எங்க அண்ணனை எழுப்பணும்னு தான் எனக்கு அந்த உள்ளுக்கு இருந்துச்சு. ஆனா ஆக்சுவலா வெளியே நான் என்ன பண்ணிருக்கேன்னா, எங்க அண்ணனை வந்து போட்டு புரண்டி இருக்கேன். இப்ப எங்க அண்ணன் வேகமா இழுக்கி என் கையை பிடிச்சுதான் என்னாச்சுன்னு என்ன கேக்குறப்பதான் ஒரு 2-3 தடவை கேட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் நான் ரியலைஸ் பண்ணி என்ன ஆச்சுன்னு நான் திரும்பி கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. சோ இதுக்கப்புறம் எதுனால இதெல்லாம் நடக்குது, என்னதான் பிரச்சனை சொல்லி எங்க அண்ணன் ஃபுல்லா உட்காந்து ரீசர்ச் பண்ணாங்க, உட்காந்து சாமி பார்த்தாங்க என்னதான் பிரச்சனை. அப்பதான் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து ஒரு ஜாமா வந்திருக்கு, அந்த ஜாமா வந்து யாரோ கொண்டு வந்து வச்சுட்டு ஆனா எடுத்துட்டு போயிட்டாங்க. இது ஏன் வந்து நம்மள கச்சோ பண்ணுது அப்படின்னா, இது வந்து அது வந்து அந்த ஜாமாவுக்கு வந்து காவலுக்கா வச்சிருக்காங்க. அந்த ஜாமாவை அங்க காவல் இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சு எடுத்துட்டு போனோன்னு அதை எடுத்துட்டு போனவங்க யாரும் எப்படி ஈக்குவல் பண்ண முடியல. சோ அது என்ன பண்ணிச்சு, காட்டுல இருந்து வந்து வீட்டுல ஸ்டே பண்ணிடுச்சு. வீட்டுல எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா அதுக்கு அந்த பொருள் கிடைக்கல. அது ஆக்சுவலா வந்து பேய் இல்ல, அது வந்து அந்த வாராங்க வந்து ப்ரொடெக்ட் பண்றதுதான். சோ யார் இந்த வேலையை பார்த்தான்னு கண்டுபிடிச்சப்பதான் என்னோட 2வது அண்ணன், எனக்கு மொத்தம் 4 அண்ணன், என் 2வது அண்ணன் தான் வந்து அந்த ஜாமாவை எடுத்துட்டு வந்திருக்காங்க காட்டுல இருந்து. அவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் வெளியே போயிட்டு வர்றது, வர்றது அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா எப்பயாச்சும் ஒரு தடவை வீட்டுக்கு வருவாங்க. அந்த மாதிரி இடையில வந்துட்டு வீட்டுல ஒரு 2 நாள் தங்கிட்டு போனாங்கதான். பட் அந்த டைம் வந்து அந்த ஜாமா வந்து வீட்டுல வச்சுட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. அது வந்து ஒரு கத்தியா, அந்த கத்தி அங்கிருந்து காட்டுல ஏதோ ஒரு ப்ரொடெக்ட்ல எடுத்திருக்கு. அத வந்து எடுத்துட்டு வந்து வீட்டுல வச்சுட்டு ஒரு நாள் கழிச்சு அதை எடுத்துட்டு போயிட்டாங்கன்னா அவங்க. அந்த கத்தி அண்ணனுக்கு எப்படி கிடைச்சது? சும்மா கீழே கிடைச்சதா இல்ல யாராவது கொடுத்தாங்க? அது எங்களுக்கு தெரியல எப்படி கிடைச்சிச்சு அப்படின்னு. யாரோ எடுக்க சொல்லிட்டு எடுத்தாங்களா இல்ல அவங்களுக்கு எடுத்துட்டு வந்தாங்களான்னு அது எங்களுக்கு தெரியல. ஆனா பட் அண்ணன் வந்து ஃபுல்லா ரிசர்ச் பண்ணப்போ அப்படிதான். அதுக்கப்புறம் அண்ணன் போன் அடிச்சு கேட்டோம் 2வது அண்ணன்ட்ட. அவர் ஆமா நான் அந்த ஜாமா எடுத்துட்டு வந்தேன்னா, ஆனா நான் எடுத்துட்டு போயிட்டேனே, ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் சொன்னாங்க, இல்லடா நீ வந்துட்டு எடுத்துட்டு வந்திருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு காவல் தெய்வம் இருந்திருக்காங்க, ஒரு காவலுக்கு வச்சிருக்காங்க. அதை வந்து வீட்லயே ஸ்டே பண்ணிடுச்சு, வீட்டுல எல்லாத்தையும் போட்டு டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு ரொம்ப துரோவா. நீ வந்து அந்த ஜாமா கொண்டு எடுத்து போய் அந்த இடத்துல வச்சிரு, இல்லன்னா அது வந்து கிடைக்காது அப்படின்னு. இல்ல அது ஃபுல்லா வந்து கச்சோ பண்ணிக்கிட்டேதான் இருக்கீங்களா அப்படின்னு அண்ணன் போன் அடிச்சு சொன்னோம். ஆமாவா சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் என்னன்னு பண்ணாங்கன்னு தெரியல. அண்ணன் போய் வச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. அண்ணியோட அந்த டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே அப்படியே போயிடுச்சு. அதுக்கு அங்கிட்டுதான் ராத்திரி 3 மணிக்கு நாங்கெல்லாம் வெயிட் பண்ணோம், ஏதாச்சும் கச்சோ இருக்கு யாச்சும் கத்துறாங்களான்னு பார்த்தா அதுக்கு அங்கிட்டு எதுவுமே இல்ல. அப்பதான் கண்டுபிடிச்ச சீலா ஆர்வமா. ஆமா, திடீர்னு அதுக்கு தெரியாம எங்களே கச்சோ பண்ணிக்கிட்டே இருந்துச்சுன்னா ஒருவேளை
வச்சது தெரியாம. ஆனா வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காங்கிட்டு எங்களுக்கு எந்த ஒரு வச்சு மன்னிப்பு கேட்க சொன்னாங்க எங்க அண்ணன். போய் எடுத்த இடத்துல வச்சுட்டு மன்னிப்பு கேட்டு வந்துரு, ஏன்னா எங்க வீட்டுல ஃபுல்லா கச்சோ பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அண்ணன் வச்சு மன்னிப்பு கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்காங்கிட்டு தான் வீட்டுல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கொஞ்சம் அமைதியா ஆவணுச்சு. அது ஆல்மோஸ்ட் ஒரு மாசம் போனுச்சு அந்த டிஸ்டர்பன்ஸ் எங்களுக்கு. போறது வர்றது கத்துறது ராத்திரி 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் கரெக்டா அந்த 3 ஹவர் நாங்கெல்லாம் முடிச்சிருப்போம். இப்படி லைன்ல இருங்க, பாட்டுக்கு பிறகு மேலும் பேசலாம்.